ஃபர்ஸ்ட் டைம் பிக் பாஸ் கிட்ட இருந்து கால் வந்தப்ப நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? கால் பண்ணி ஆடிஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிருப்பாங்கல்ல, அப்ப நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? அது நீங்க சொன்னா நம்புவீங்களா தெரியாது. நான் ஃபர்ஸ்ட் வாட்டி வந்து நான் அவங்கள நம்பவே இல்லை. அப்புறமா ஃபைனல் கால் வரும்போது தான் வீட்டுல இருந்தேன். நான் ஒரு நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு ஏர்லி மார்னிங் வந்து ஒரு 5 o'clock அப்போ மம்மி கிட்ட சொன்னா இந்த மாதிரி கால் வந்திருக்கு, போப்பா தயவுசெய்து நீ போப்பா. உள்ள போகும்போது ஏதாச்சும் ஒரு கேம் பிளேயோட போனீங்களா? இந்த மாதிரிதான் விளையாடணும் அப்படி இல்ல எதுவுமே இல்லையா? இந்த இன்டர்வியூக்கும் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல. அங்க பிக் பாஸ்க்கு எதுவும் கோ ஃப்ளோ தான், எல்லாமே ஆன் தி ஃப்ளோ தான். அப்படி உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் சத்யா? ஆமாலாம் அஜய் சத்யா வண்டியா ஒண்ணு கொஞ்சம் பாத்துலாம் டாஸ்கா சரி விடு பாத்துக்கலாம் அச்சு தோல் கிளம்பிடலாம். ஆனா தோத்துருவோம். ஓகே, நீங்க இவ்ளோ சத்யா பத்தி சொல்றனால உங்களுக்கு ஒரு டாஸ்க். நீங்க இப்ப சத்யா கால் பண்ணி பிராங்க் பண்ண போறீங்க. நாங்க 2 பேர் பேசுற மாதிரி? ஆமா, நீங்க 2 பேர் பேசுங்க. அப்பா நினைக்க மாட்டீங்களா? நாங்க வேற மாதிரி. ஹலோ, சரி இப்போ இவ்வளவு ஜாலியா பேசினே நான் என்ன பண்ணிருக்கேன் தெரியுமா? கேமரா முன்னாடி இருக்கேன்டா. இப்படிதான் ஒரு பொண்ணை கலாய்ப்பீங்களா? சௌந்தர்யா, டேய் ஜெஃப்ரி என்னடா சாப்பிடுறா. சோ நீங்க இந்த சீசன் நடிப்பாரக்கன் திவாகர் பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க? அது நீ யாருன்னு உனக்கு தெரிய வரப்போ நீ அடங்கிடுவ. அதனால அது வேண்டாம் ப்ரோ. தயவுசெய்து மாத்திவங்க. அந்த தொப்பையை குறைக்க ட்ரை பண்ணுங்க. இந்த அருணாகிரி வரைக்கும் ஊண்டு தெரியுமா, அது திருப்பி ஏத்து ட்ரை பண்ணுங்க. நல்ல பேண்டா எடுங்க. ஓகே, பிக் பாஸ் உங்க ஹோஸ்ட் விஜய் சேதுபதி சார் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் சேது சார்ட்ட பேசுவேன், விஷ் பண்ணுவேன். அது விஷ் பண்றது கூட கொஞ்சம் ஜாலியா தான் விஷ் பண்ணுவேன். கிறிஸ்மஸ் அன்னைக்கு விஷ் பண்ணேன், சார் ஹாப்பி கிறிஸ்மஸ் சார். நான் ஈவினிங்கா போட்டேன் சார். நான் ஈவினிங்கா போட்டது ஏன் தெரியுமா சார்? நீங்க காலையிலேயே போட்டுருந்தா உங்களுக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்ணுவாங்க, அதனால என் மெசேஜ் கீழே போயிடும். அதான் சார் நான் ஈவினிங். மெட்ராஸ் ஆட்டோகிராஃபோட ஃபர்ஸ்ட் எபிசோட் இன்னைக்கு நம்ம பிக் பாஸ் ஜெஃப்ரியோட தான் பண்ண போறோம். பல விஷயங்கள், எக்ஸ்க்ளூசிவான விஷயங்கள் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஸ்பெஷலி பிஃபோர் பிக் பாஸ், ஆஃப்டர் பிக் பாஸ் சொல்லிட்டு பல விஷயங்கள் பேச போறோம். வாங்க பேசலாம். வணக்கம் ஜெஃப்ரி. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க? ரொம்ப நல்லா இருக்க. உங்களை பார்த்ததுல ரொம்ப ஹாப்பி. லைக் ரொம்ப காமா இருக்கீங்க. நாங்க பார்த்த ஜெஃப்ரி எப்பவுமே துருன்னு பேசுற பர்சன். இன்னைக்கு ரொம்ப காமா இருக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கான வைப் இல்ல இங்க. இன்டர்வியூ உங்களை நான் ரொம்ப சீண்டி என்ன பண்ணுவேன். கரெக்ட் தான். பட் ஓகே, நீங்க சொல்லுங்க, ஆஃப்டர் பிக் பாஸ் மக்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? நீங்க இப்போ வெளியே போகும்போதெல்லாம் மக்கள் எப்படி ஜெஃப்ரி என்ன சொல்றாங்க உங்களை பார்த்து? எனக்கு ஆஃப்டர் பிக் பாஸ் இருந்துச்சுன்னா நான் நிறைய பேர் பார்த்தேன். எனக்கு வந்து அது எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, இப்பவுமே நான் எங்கன்னா போனோம்னா என்ன நோட் பண்றாங்க, கேக்குறாங்க எப்படி போகுது, என்ன பண்றாங்க. நிறைய பேர் சொல்றாங்க, இங்க போங்க, நீங்க இது ட்ரை பண்ணுங்க, நீங்க படம் பண்ணுங்க, பாட்டு பண்ணுங்க, நிறைய ஷோ சொல்றாங்க. அந்த ஷோ இங்க மென்ஷன் பண்ணலாமா தெரியும், நிறைய ஷோ நீங்க போய் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால எனக்கு ரொம்ப பெருசா இருக்கு இது. ஓகே, ஆஃப்டர் பிக் பாஸ், பிஃபோர் பிக் பாஸ் ஆஃப்டர் பிக் பாஸ் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு. எங்க போனாலும் எல்லாரும் சொல்லும் போது ஹாப்பியா இருக்கு. நிறைய பேர் போட்டோ எடுக்கிறத தாண்டி என் கூட எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே பேசுறாங்க. அவங்க சொல்றதா இப்ப நீங்க சொன்ன மாதிரிதான் ரொம்ப காமா இருக்கு. எப்படி நீங்க காமா இருக்கீங்க? ஏன்னா நாங்க பார்த்து ஜெஃப்ரி வந்து எப்பவுமே துருன்னு இருப்பாருல்ல, கலாச்சிக்கிட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அதனாலதான் அப்படி கேட்டேன். ஸ்டார்ட் ஆயிருக்குல்ல, போக போக வந்துருங்கிறீங்க. ஓகே. சோ லைக் நீங்க ஆஃப்டர் பிக் பாஸ் பிளான் பண்ண மாதிரி தான் உங்க லைஃப் போயிட்டு இருக்கா? நீங்க ஒரு பிளான் வச்சிருப்பீங்கல்ல, இந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கா? பிளான் என்னைக்குமே நான் எதுவுமே பிளான் போட்டு நான் பண்ண மாட்டேன். நான் உள்ள சொன்னது என்னவோ வெளியே நான் அது பண்ணிட்டேன். மம்மிக்கு நான் என்ன மாதிரி ஒரு லைஃப் கொடுக்கணும்னு நினைச்சனோ அதை நான் கொடுத்துட்டேன். என்னோட சுத்தி என்ன சார்ந்து இருக்கவங்களுக்கு நான் என்னென்ன பண்ணணுமோ பண்ணிட்டேன். எனக்காக நான் என்ன பண்ணணும் இன்னைக்கு அப்புறம் தான் நான் பண்ணணும். அதுக்கான வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கூடிய சீக்கிரத்துல எனக்கான வேலையை நான் முடிச்சிடுறேன். ஓகே, மெயினா பிக் பாஸ் விட்டு வெளியே வந்தோன்னு அம்மா என்ன சொன்னாங்க? உங்களை பார்த்தோன்னே அம்மா என்ன சொன்னாங்க? எப்படியோ வந்துட்டியாப்பா. வேற என் பாடி வந்து கோல்ட் பாடி, ரொம்ப கோல்டு. எனக்கு ஏசி செட் ஆகாது. வீட்டுல நான் தூங்கும்போது கூட ஃபேன், இது கொஞ்சம் வீடா இருக்கும், ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு பெட்ஷீட் போட்டு நல்லா வேர்த்துன்னு தான் தூங்குவேன். ஆனா எனக்கு பிக் பாஸ்ல வேர்த்து. ஆமா, நான் ரொம்ப என்ன வீட்டுல வந்து கேட்டீங்கன்னா திட்டுவாங்க, ஏன்டா ஃபேன் போட மாட்டேன். ஃபர்ஸ்ட் இப்பதான் வீடு மாறணும். ஃபர்ஸ்ட் ஒரே ரூம்ல இருக்கும், எல்லாரும் என் கூட சேர்ந்து கொடுமான பயப்பாங்க, கஷ்டப்படுவாங்க. ஆமா, ஃபேன் ஆஃப் பண்ணிடுவேன். எப்ப எல்லாம் தூங்குவாங்கன்னு பார்த்து ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு நான் தூங்குவேன். அந்த மாதிரி பண்ணிடுமோ உள்ள ஏசி பிளஸ் இந்த ஃபெஸ்டிவல் வரும்போதெல்லாம் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு இதெல்லாம் எங்க மம்மி வெளியே சுடுதண்ணியை காலில் ஊற்றி போன் பண்ணிருக்காங்க டீமுக்கு. ஐயோ என் பையனை வெளியே அனுப்பிச்சிருங்க, என்ன பண்றீங்க? அப்புறம் வெளியே வந்து எப்பா எப்படியோ வந்துட்டு உன்னால நாங்க இங்க தூங்காம வந்தோம், இப்ப நல்லா தூங்குறாங்க. ஹாப்பியா இருந்தாங்க. வேற ஏதாச்சும் சொன்னாங்களா உங்க கேம் பார்த்த அப்புறம்? இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாச்சும் ஸ்பெஷலா சொன்னாங்களா? இதை நீ இந்த மாதிரி பண்ண எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு, அந்த மாதிரி ஏதாச்சும்?
அது எங்க மம்மியை பத்தி உள்ள பேசினு இருந்தேன், வெளியே எங்க மம்மியை ரொம்ப பேசுவேன். ஓகே. நான் உள்ள போயிட்டு எங்க மம்மியை பத்தி பேசுனால இந்த மாதிரிலாம் உனக்கு பேச தெரியுமாடா, எப்படிடா இதெல்லாம் பேசுற அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதை பார்த்து ரொம்ப சர்ப்ரைஸா இருப்பாங்க. அது ரொம்ப சர்ப்ரைஸா. வெளியே சாப்பிட்டியா, இல்ல கிடையாது, எங்க போறேன், எங்கேயோ போறேன், இப்படிதான் பேசுவேன். எனக்கு தெரிஞ்ச அம்மா, நீங்க மோஸ்டா அம்மா பத்தி தான் பேசிட்டே இருப்பீங்க, அம்மா மிஸ் பண்ணலாம் நிறைய சொல்லிருப்பீங்க. அதனால இங்க வெளியே பாடுற பாட்டுதான் நல்ல அம்மா பாட்டுலாம். இந்த வாழும் காலம் அதெல்லாம் சும்மாவே நான் பாடினு இருக்க பாடுதான். ஆனா உள்ள போய் நான் பாடும்போது ஐயோ என்ன தாண்டி என் தண்ணி வருது, என்னடா ஆயிடுச்சு, எதனா ஒண்ணு ஆயிட்டுமா, இல்ல வேற எங்கெல்லாம் வந்து நம்ம மாட்டிக்கணுமா, இந்த அப்ராட்ல கூட்டு போயிட்டு ஏமாத்தி வேலையை விட்டோம், அந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ண, யாருமே இல்லையா நம்மளுக்கு, அந்த மாதிரி ஆயிட்டு அப்பதான் ஃபீல் பண்ணேன். சரி ஓகே, நம்ம கூட இருக்கும்போது டைம் கொடுக்காத நிறைய, இப்போ ஒரு நிமிஷம் நம்மளுக்கு ஒரு நாள் மாதிரி இருக்கு அவங்க கூட இல்லாதப்ப. ஆனா நீங்க என்ன பாக்குறீங்க, உங்களுக்கு அதுல சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. ஆனா நான் உங்களை பாக்கலையே, நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் அந்த தண்ணியில தான் எனக்கு தெரிஞ்சு ஃபீலிங் அப்படியே தெரிஞ்சிச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் பிக் பாஸ் கிட்ட இருந்து கால் வந்தப்ப நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? கால் பண்ணி ஆடிஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிருப்பாங்கல்ல, அப்ப நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? அது நீங்க சொன்னா நம்புவீங்களான்னு தெரியாது. நான் ஃபர்ஸ்ட் வாட்டி வந்து நான் உங்களை நம்பவே இல்ல. சார் நிறைய பேர் நிறைய ஸ்கேம் பண்றாங்க, நான் அதை சொல்லிட்டேன். நிறைய பேர் நிறைய பண்றாங்க சார், நீங்களும் அந்த மாதிரி தான் ஒரு நாள் இல்லப்பா, நான் ஒரு அவுட் ஆஃப் சென்னையில இருக்கேன், நான் வந்துட்டு போன் பண்றேன். அப்புறம் ஒரு நாள் டிலே வச்சு சுத்தமா நம்பிக்கை போயிடுச்சு, சும்மாதான் அப்படின்னு. அப்புறமா ஃபைனல் கால் வரும்போது தான் வீட்டுல இருந்தேன். நான் ஒரு நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு ஏர்லி மார்னிங் வந்துருந்தேன் ஒரு 5 o'clock. அப்போ விடிய காலில் போன் வந்துருந்துச்சு ஒரு 7:30 அந்த மாதிரி. அப்போ மம்மி கிட்ட சொன்ன, மீ இந்த மாதிரி கால் வந்திருக்கு, போப்பா தயவுசெய்து நீ போப்பா, என்னன்னு கேளுப்பா அப்படின்னு. சரி அப்போ போயிட்டு அப்படி செலக்ட் பண்ணேன். ஓகே, உள்ள போகும்போது ஏதாச்சும் ஒரு கேம் பிளேயோட போனீங்களா, இந்த மாதிரி தான் விளையாடணும் அப்படி இல்ல எதுவுமே? இல்லையா, இந்த இன்டர்வியூக்கு எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல. அங்க பிக் பாஸ் எதுவும் கோ ஃப்ளோ தான், எல்லாமே ஆன் தி ஃப்ளோ தான். நீங்க இல்ல அதோட சொல்றாங்கல்ல, மோஸ்டா இப்பலாம் வந்து பிஆர் டீம் வச்சு பண்றாங்க நிறைய. எனக்கு உள்ள போய் பிஆர்னா என்னன்னு சொல்லி ரஞ்சித் சார் சொல்லி தான் தெரியும். ஒரு நாள் வாக்கிங் போனோம். ஓ நான் வச்சிருக்கியாக்கண்ணா சார், அந்த மாதிரி பழக்கலாம் இல்ல சார். இல்லடா பிஆர் டீங்களா சார், இல்ல சார் பிஆர்னா என்னன்னா அப்பதான் அவர் எக்ஸ்பிளைன் பண்ண, இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி வைக்கணும், அது சொல்லிருந்தா கடன் வாங்கி வச்சுட்டு ஒரு 100 நாள் முடிஞ்சு காசு கொடுத்துருவேன். நான் வைக்கல. ஆனா அழகா இமிட்டேட் பண்றீங்களே, இப்ப நீங்க பேசும்போதுதான் தெரிஞ்சிச்சு ரஞ்சித் சார் மாதிரி அழகா பண்றீங்களே. அது பாக்குறோம்ல, 2 லைன் கூட எங்களுக்காக. அது ரஞ்சித் சார் எப்படின்னா ஒரு டாஸ்க் ஒண்ணு பண்ணோம்ல, அந்த டான்சர் பவுன்சர். அப்போ வந்து நான் வந்து ட்ரம்ஸ் போடுவேன் வாயில, ரஞ்சித் சார் வந்து ஆடுவார். அப்போ ஆனந்தியோ யாருக்கிட்டயோ நாங்க சொல்லி சர்வ் பண்ணோம். நான் டான்ஸ் ஆடி வந்து டீ கேட்கறதுக்கு ஒன்னு நான் பாத்துட்டு அதை திருப்பி நான் மியூசிக் பண்ணினே இருந்தேன்னா தலையை கையை தூக்கிட்டு டீ சொல்றேன். சரி அப்போ வந்து அவர் இப்படி பண்ணுவாரு, இப்படி பண்ணுவோம். எனக்கு வெளியே உள்ள இருக்கும்போது சாதாரணமா நான் வெளியே வந்து அதை பாக்குறது என்னாலே சிரிப்பு தாங்க முடியல. நம்மள ரஞ்சித் சார் கூட இப்படி இருந்தோம் அப்படின்னு. ஓகே, ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு ஆக்சுவலி அது பாக்க. ஆனா நம்மளுக்கு உள்ள இருக்கும்போது தெரியாது, வெளியே வந்து பாத்துக்கிறதுதான் அந்த ஹார்ட் எப்படி அப்படின்னு. அவர் மாதிரி 2 லைன் பேசி காமிங்களா, அழகா பேசுனீங்க அதனால கேக்குறேன். தங்கம் எங்க 2 பேரும் நாங்க நிறைய வாட்டி நாங்க ஒரு பெட்ல, நாங்க சத்யா ரஞ்சித் சார். சத்யா வந்து அவன் கால் தூக்கி என் நெஞ்சு மேலதான் போட்டு தூங்குவான். ஆனா ரஞ்சித் சார் இப்படி திரும்பினா ரஞ்சித் சார்ல அப்போ நைட்டு ஃபுல்லா சிரிச்சு சும்மா நான் சிரிப்பாரு. நான் கண்ணு மூடி தூங்கும் போது அங்க அப்படியே சத்தம் கேட்கும். என்னன்னு பார்த்தா ரஞ்சித் சார் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவாரு. எது கனவுல சிரிப்பாரா இல்ல உண்மையாங்க? முடியாது அவர் கூட இருக்கும்போது சிரிச்சுக்கினே இருக்கும். அப்படியே உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் சத்யா அவர் மாதிரி லைட்டா பேசி காமிச்சிருங்க. ஆமாலாம் மச்சான், என்ன மச்சான் சத்யா வண்டியா ஒண்ணு மச்சி பாத்துக்கலாம், டாஸ்கா சரி விடு பாத்துக்கலாம், அச்சு தோல் கிளம்பிடலாம். ஆனா தோத்துருவோம். உங்களை மோட்டிவ் பண்ணிட்டு அவரு தோத்துருவாரு. ஆமா, ஆனா சத்யா என்ன மோட்டிவ் பண்றதை தாண்டி எனக்கு லைஃப் லெசனா அவன் சொல்லி கொடுத்தான். உள்ளயும் சொல்ல வெளியும் சொன்னா நிறைய. அதனாலதான் சத்யா போகும்போது மட்டும் நான் எழுதேன். நான் எல்லார்கிட்டயும் பேசினாலும் சரி, எல்லாரு கூடயும் நான் சத்யா கூட எப்படி இருந்தேன்னா எல்லாரு கூடயும் ஒன்னா இருந்த மாதிரி தான் இருந்திருக்கும். ஆனா சத்யா போகும்போது எனக்கு ஏன் அழுவு வந்துச்சுன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா அவங்க 2 பேர் பாண்ட் ரொம்ப ஸ்பெஷலா இருந்துச்சு, அது தெரிஞ்சிச்சு எங்களுக்கு பார்க்கும் போது. அண்ட் ஸ்பெஷலா சௌந்தர்யா மாதிரி பேசிக்காவீங்க. ஏங்க ஏங்க பிளஸ் சௌந்தர்யா நல்ல நல்ல ஃப்ரெண்டுங்க. சௌந்தர்யா நல்ல பொண்ணு. என்ன ஒண்ணு நான் தான் அந்த மாதிரி சௌந்தர்யா மாதிரி மாறிட்டேன். டேய் ஜெஃப்ரி என்னடா சாப்பிடுறா. ஆக்சுவலா சௌந்தர்யா வந்து ஒரு குட் சோல். எந்த ஒரு கெட்ட எண்ணமும் வச்சு சௌந்தர்யா நம்மள திட்டினாலுமே
அதுல வந்து நம்மளோட நல்லது என்னவோ அது மட்டும் தான் சௌந்தர்யா. மத்தபடி நான் இப்போ சௌந்தர்யாவை நான் டவுன் பண்ணி நான் ஒரு இடம் பண்றேன்னா அதுல எனக்கு பெனிஃபிட்னா சௌந்தர்யா அதை அக்செப்ட் பண்ணும். அதனால சௌந்தர்யா அந்த மாதிரி ஒரு சோல். ஓகே. சோ அங்க நிறைய பேர் கூட பழகி இருப்பீங்க. பட் பர்டிகுலரா எந்த மொமெண்ட்ல இருந்து சத்யா கூட ரொம்ப ஸ்பெஷலா பழக ஆரம்பிச்சீங்க? ஃப்ரெண்ட்ஸ் தாங்க. இப்ப நான் எல்லாரையும் போயிட்டு பேர் விட்டு நான் பேர் சொல்லி கூப்பிடுற தயங்கினேன். ஏன்னா நான் பப்ளிக் பர்சன், எனக்கு யாருமே தெரியாது. நான் உள்ள போய் எல்லாருக்கும் கை மட்டும் தான் கொடுத்தேன். ஆனா சத்யா பார்த்ததுக்கு பிறகுதான் சரி ஒரு ஹக் பண்ணலாம் அப்படி ஸ்டார்ட் ஆன ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான் எங்க 2 பேருது. அவனை மட்டும் தான் கட்டி பிடிச்ச. அப்புறம் அவனை மாம் தான் சொல்லி கூப்பிட்டேன். மாம்னா அப்புறமா 2வது நாள் நான் அவன்கிட்ட கேட்டேன், ப்ரோ சாரி ப்ரோ நான் ஒரு ஃப்ளோல பேசிட்டேன், கூப்பிடலாமா அப்படின்னு. கூப்பிடு, என்னடா இருக்கு இதுல? இல்லடா வெளியே என்ன திட்ட போறாங்களா? அது கேட்டவன் தான் நானும் வந்து சொன்னானா ஐயோன்னு ஆயிடுச்சு எனக்கு. அப்புறம் அவனை அண்ணான்னு கூப்பிட்டேன். நானும் வந்து வைல்ட் கார்டு என்ட்ரில சொல்லிட்ட பிறகு சத்யானா என்ன நான் சாப்பிட்டீங்களா? நான் என்ன இந்த மாதிரி பேசுறேன் என்கிட்ட பேசாத, வானா விட்டுரு, இதுக்கப்புறம் என்கிட்ட நீ பேசாத, நம்ம நல்லது தானே, வெளியே போய் என்ன பாத்துக்கலாடா. போய் என்னடா யாரா வந்து சொல்றது, நீ என்ன திட்டுறடா, நான் உனக்கு அது இடம் கொடுக்குறேன்டா அப்படி சொல்லி அவர் வேற மாதிரி அவனை புரிஞ்சுக்க முடியாது. அந்த மாதிரி. ஆமா. இப்போ நீங்க அவர்கிட்ட கான்டாக்ட்ல இருக்கீங்க? ஆப்வியஸா இருக்காங்க. இப்போ யார்கிட்ட எல்லாம் கான்டாக்ட்ல இருக்கீங்க ஆஃப்டர் பிக் பாஸ்? எல்லாரு கூடயும் பேசுறேன். சத்யா கூட எப்பவுமே சத்யா கூட இருக்க எனக்கு சான்ஸ் கிடைக்கும். நான் ரம்யாக்கா வீட்டுக்கு போவேன். அதான் சத்யா ரம்யாக்கா வீட்டுல இருப்பேன். அங்க நாங்க போனோம்னா சத்யாக்கு செல்ல. ரம்யாக்கா ரொம்ப ஸ்வீட்னு கேள்விப்பட்டேன். ஐயோ அவங்க சத்யாக்கும் மேல ரொம்ப ஸ்வீட். அவங்க சத்யாக்கும் என்ன விடவே மாட்டாங்க. நான் போனனாலே சாப்பாடு போட்டு சாவடிக்கிற வரலாம் அவங்க. ஆனா நீங்க சாப்பிடுற மாதிரியே தெரியலையே. எங்க சாப்பிடுவாங்க, நான் நல்லா சாப்பிடுவேன். பிக் பாஸ்ல தான் கம்மியா சாப்பிட்டு பழகிறேன். நான் நல்லா சாப்பிடுவேன். ஓ நல்லா தான் சாப்பிடுறீங்க. சாப்பிட்டு கைக்கு ஒரு பிளேட், இந்த கைக்கு ஒரு பிளேட், காலுக்கு எல்லாம் பிளேட் அனுப்பிச்சிருவேன். வயிறுக்கு மட்டும் பிளேட் அனுப்புவேன். ஓ அந்த மாதிரி. ஓ டம்மி வேணாம்னு சொல்லிட்டு கால் கைக்கலாம். 6 பேக் வேணும்ல. இப்போ எவ்வளவு பேக் இருக்கு? போயிடுச்சுங்க. சரி ஓகே. நீங்க இவ்வளவு சத்யா பத்தி சொல்றனால உங்களுக்கு ஒரு டாஸ்க். நீங்க இப்ப சத்யா கால் பண்ணி பிராங்க் பண்ண போறீங்க. எடுப்பானு தெரியலையே. ஓகே டாஸ்க்கும் நான் சொல்லிடுறேன். டாஸ்க் நான் சொல்லவா இல்ல நீங்க ஏதாச்சும் பிராங்க் பண்றீங்களா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஓகே. பிக் பாஸ்ல இருந்து மறுபடியும் உங்களை வந்து அடுத்த சீசனுக்கு கூப்பிடுறாங்க. லைக் அல்டிமேட் பிக் பாஸ் மாதிரி வந்து திரும்ப வருது. சோ உங்களை வந்து கூப்பிடுறாங்க, உங்களையே சத்யாவை கூப்பிடுறாங்க. சோ நீங்க அவர்கிட்ட சொல்றீங்க எனக்கு கால் வந்துச்சு, அவனுக்கு கால் வந்துச்சு, அந்த மாதிரி ஏதாச்சும் அதை வச்சு நீங்க ஒரு பிராங்க் பண்றீங்க. நான் போலான் இருக்கேன், நீ வரியா, நீ வா, அந்த மாதிரி ஏதாச்சும். பட் கொஞ்சம் என்ன சொல்ல, அவரை நம்புற மாதிரி பேசுங்க. பிராங்க் மாதிரி ஹிண்ட் கொடுக்காதீங்க. நாங்க 2 பேரும் பேசுற மாதிரி தானே பேசணும். நாங்க 2 பேர் பேசுற மாதிரி. ஆமா நீங்க 2 பேர் பேசு. தப்பா நினைக்க மாட்டீங்களா? நாங்க 2 பேர் வேற மாதிரி. ஹலோ எங்கடா? அடேய் பழனில இருக்கேன்டா. அப்படியா? சரிடா. பழனில நீங்கடா? நான் எப்போதும் உன் மனசுலயேடா. என் மனசுல இருக்கியா? ஆமாடா. உன் மனசுல சரி இருக்கனா வலது பக்கத்துல இருக்கனா? இடது பக்கம் ஆர்டிக்கு ஒதுக்கி இருக்கேன், ஒதுக்கி இருக்கேன். வலது பக்கம் நீ இருக்கடா. மச்சான் எனக்கு வந்து அல்டிமேட்ல இருந்து கால் வந்துச்சு மச்சான். என்ன? பிக் பாஸ் அல்டிமேட்ல இருந்து நீங்க வரீங்களா? உங்க சத்யாவோட காம்போ உங்களுக்கு நல்லா இருந்துச்சு. கூப்பிடுறாங்க நம்மள. சரி என்ன நான் போறேன், நீ வரியா? என்ன கதை? மச்சான் என்ன கூப்பிட்டாங்கன்னா கண்டிப்பா மாமா. கூப்பிடுவாங்களா? கூப்பிட்டுருக்காங்கப்பா. என்ன கூப்பிட்டா உனக்கு கால் வந்துச்சா இல்லையா? இல்லையே, இன்னும் வரலையே. அப்ப நான் கன்வே பண்றேன், என்னோட ஒரு கண் இல்லாம இன்னொரு கண் வராது அப்படின்னு சொல்லி. சொல்றேன்டான்னு சொன்னேன்டா. சொல்றேன்டா அப்படின்னு சொன்னேன். சொல்லி எதை ஏத்தி விடு. வாழ்க்கையில உருப்படியா தான் ஒண்ணு பண்ணுவோம் மறுபடியும். சரிடா. இங்க ஒருத்தவங்க ஃபேனா அவங்க பேசணும். வந்து என்னடா யாரு ஃபேன்? வாய்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சரிடா. ஹலோ லோல வேற பாஜோ. ஏய் இருடா டேய். என்னங்க ஹலோ ஹாய் சத்யா, எப்படி இருக்கீங்க? ஐயோ யாருங்க நீங்க? ஹலோ நான் ஜீனா பேசுறேன். ஜீனா? ஜீனா 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 தின்னுக்கு ஜீனா. ஓகே சொல்லுங்க ஜீனா, எப்படி இருக்கீங்க? இப்படிதான் ஒரு பொண்ணை கலாய்ப்பீங்களா?
ஐயோ சாரி இதெல்லாம் போட்டு யாரும் போட்டுட்டு போறீங்க பொம்மி பிள்ளைங்களை அப்படிலாம் இல்லைங்க. இல்லங்க நீங்க ரொம்ப ஸ்வீட்னு தெரியுங்க எங்களுக்கு. உங்களை நான் இப்ப ஜெஃப்ரிய பார்த்தேன், அவர் பார்த்ததுல இருந்தே உங்களை பத்தியே பேசிட்டு இருக்காருங்க. அப்படியா? ஆமாங்க. என்னங்க பாண்ட், உங்களோட பாண்ட் அப்படி இருக்கு. ஒரு ஜென்மத்துல அவங்க என் பொண்டாட்டியா இல்ல ரம்யாக்கா பக்கத்துல இருக்காங்களா? இல்லங்க அப்படி இருந்தாலும் இந்த பாண்ட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆமா எனக்கு தெரிஞ்சு உங்களோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்னு நினைக்கிறேன். இல்ல கேர்ள் ஃப்ரெண்ட் அதுதான் பக்கத்துல கூட பிளாக் லிஸ்ட்ல போட்டிருப்பேன். நண்பரா தான் இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். இல்ல இப்பதான் அவர் பேசிட்டு இருந்தாரு. அவர் வந்து பிக் பாஸ் அல்டிமேட் போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. நீங்க போறீங்களா? எனக்கு இது ஆச்சரியமா இருக்கேங்க. ஒண்ணுமே புரியலையே. நிஜமால நடக்க போகுதா? ஆமா நிஜமாலுங்க. நாங்க உங்க காம்போ திரும்ப வெயிட் பண்றோங்க பெரிய ஸ்கிரீன்ல. அப்படிங்களா? ஆமா 2-3 வாட்டி யோசிக்கிறேங்க. ஆனா உள்ள போய் நாஸ்தி பண்ணிடுவோம். பரவாயில்லங்க, நாங்களும் அதுக்கு தான் வெயிட் பண்றோம். உங்களோட அந்த ஃபன் காம்போக்காக தான் வெயிட் பண்றோம். திருப்பி நம்மள உள்ள அமிச்சிட்டு ட்ரோல் பண்ண வெளியே வெயிட் பண்றாங்கடா. நம்மள உள்ள அமிச்சிட்டு இவங்களுக்கு கண்டென்ட் வேணும்ல. இவங்களுக்கு வர வேலை இல்ல. கக்கப்ப சிரிக்க நம்ம வாழ்ற வாழ்க்கை அவங்களுக்கு சிரிப்பா இருக்குடா. ஆமா ஆமா. சரி இப்ப இவ்வளவு ஜாலியா பேசினே மாமா. சொல்லு மாமா. நான் என்ன பண்ணிருக்கேன் தெரியுமா? என்ன? கேமரா முன்னாடி இருக்கேன்டா. ஏங்க நினைச்சேன்டா டே அந்த தினுக்கு தீனா பொண்ணுங்களை இப்படிதான் இல்லைங்க நானு. தீனா இல்லங்க ஜெயினாங்க. ஜெயினா மச்சான். ஜெயினா சைனாவா? சைனா இல்லடா. ஓ ரெண்டு பேரும் காம்போ என்ன கலாய்க்கிறீங்களா? இல்ல மச்சான் லைட்டா பாக்க சைனா மேக் மாதிரி தான் இருக்காங்க. ஸ்டார்டிங்ல இருக்கும்போதுதான் கேட்டாங்க, நாங்க பார்த்த ஜெஃப் வேற இப்ப இருக்க ஜெஃப் வேற, சைலண்டா இருக்கீங்க அப்படின்ட்டு. அதான் இப்பதான் டீசல் வண்டி ஸ்டார்ட் ஆகி பிக்கப்ல இருக்கு. ரைட்டு. இது நம்மளது கத்திங்க தீட்டிக்கிட்டு இருக்கோம் 2 பேரும். வெளில இருக்கியா? ஆமா மச்சான் அந்த ஷூட்டுக்கு வந்திருக்கல. ஓ வெளிய இருந்து இப்படி பேசுறாரா? அப்ப உள்ள பர்சனலா ரூம்ல இருந்து அப்படி நாங்க இப்படிதான் பேசுவோம். நாங்க பேட் வேர்ட்ஸ் எல்லாம் பேச மாட்டோம். என்ன மச்சான் இப்பெல்லாம் பேசுவோம். ஐயா மேடம். சொல்லுங்க கேக்க கூப்பிடுறாங்க. சரி ஓகே மச்சான் பாத்து பை பை. ஐ லவ் யூ மச்சான். பை பை. சோ ஜெஃப்ரி தெரியுது நீ உங்க பாண்ட் எப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. ரொம்ப ஒரு ஃபன் ஃபில்ட் ஒரு பாண்ட். அவர் வெளியே இருக்கும்போது இவ்வளவு பேசுறாரே, இல்லன்னா எப்படி பேசுவாருன்னு எனக்கு நல்லா தெரியுது. உள்ள இருந்தாலும் இது ஒரு கம்மியா தான் பேசுவேன். வெளியே இருந்தானா சரி ஓகே கொஞ்சம் கம்மியா பேசும். உள்ள இருக்கும் போது இன்னும் கொஞ்சம் ஹையா பேசிருப்போம். ஓ அப்படி அந்த மாதிரி. ஓகே நைஸ். சோ நீங்க போன சீசன் பிக் பாஸ் நீங்க வந்தீங்க. சோ இந்த பிக் பாஸ் சீசன் பாக்குறீங்களா? நீங்க சீசன் 9 பாக்குறீங்களா? பாத்தீங்களா ஏதாச்சும் எபிசோட்ஸ் எல்லாம்? ஸ்டார்டிங்ல யார் வராங்க எப்படி இருக்காங்கன்னு ஒரு 1 வீக் பார்த்தேன். அதுக்கப்புறம் எனக்கு பெருசா ஓகே உடன்பாடு இல்ல. அந்த கண்டஸ்டன்ட்ஸ் பத்தி எல்லாம் உங்களோட ஒப்பீனியன் எப்படி? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்டஸ்டன்ட் பத்தி நம்ம சொல்றதுக்கு பதில் நம்ம அதுக்கு இடத்துல இல்ல. செலக்ட் பண்றவங்க எப்படி செலக்ட் பண்ணுவாங்களோ அது அவங்களோட விருப்பம். பட் நம்ம வெளியே இருந்து பாக்குறதுக்கு நம்ம பேசுறதுக்கு நம்மளுக்கு ரைட்ஸ் இருக்கு. நான் உள்ள இருந்திருக்கேன். அந்த ஒரு லிவிங் ஏரியான்னு ஒரு மரியாதை இருக்கு. அந்த மரியாதை நான் இந்த சீசன் நான் பாக்கல. இன்னும் பிக் பாஸ் மட்டும் தான் கீழே இறங்கி அவர் கூட ஒரு கண்டஸ்டன்டா விளையாடல. அவரு மட்டும் தான் அவரு சொல்லி பாத்துட்டாரு, திட்டி பாத்துட்டாரு. எங்களுக்கு எல்லாம் வந்து வெறும் பேப்பர்ல தான் பேசுவாங்க. வீட்டுள்ள இருங்கன்னா வீட்டுள்ள இருங்க. டாஸ்க் அதே மாதிரி நாமினேஷன் பண்ணும்போது நான் எல்லாருக்குமே சூஸ் வந்தாலும் சரி எந்த அர்ஜென்டான வந்தாலும் கேட்போம். இவங்க இஷ்டத்துக்குன்னு போறது, நாமினேஷன் பண்ணும்போது சண்டை போடுறது, ஒரு டாஸ்க் லெட்டர் நிம்மதியா படிக்க முடியல. நாங்க வந்து படிச்சுட்டு எக்ஸ்பிளைன் பண்ண நேரம் ஆக்குவோம். இவங்க படிக்கிறதுக்கே நேரம் ஆகுறாங்க. யாருன்னா ஒருத்தர் சொல்லி முடியுங்கடா, எதனா ஒண்ணு பண்ணுங்கடா அந்த மாதிரி ஆகுது எனக்கு. அந்த லிவிங் ஏரியாவுக்கு மரியாதை கொடுக்காம போயிட்டீங்களே. நீங்களும் பெரிய ஆள் தான், உங்களுக்கும் எங்க எப்படி நடந்துக்கணும்னு தெரியும். அவ்வளவு பெரிய ஷோல எப்படி இருக்கணும்னு உங்களுக்கு தெரியாம போயிடுச்சு. ஆமா அதோட நிறைய பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ண சீசன் இந்த சீசன் தான் அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க. சோ அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் பெருசா அந்த சீசன் பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணதை நான் பானேன். ஏன்னா அந்த சீசன் மோஸ்டா பாக்கல, கொஞ்சம் ஒர்க்ல இருந்தேன். எனக்கு காட்டுள்ள போதே தூத்திக்கொள்னு ஒரு பழமொழி இருக்குல்ல, சும்மா என்னோட டைம் இருக்கும்போது நான் என் வேலையை பார்க்கணும்ல, அதனால நான் பெருசா பாக்கல. ஆனா நான் நிறைய பேர் சொல்லி கேட்டேன், இந்த மாதிரி பேசுறாங்க. எங்க சீசன்ல மோஸ்டா யாருமே மோஸ்டான்னு இல்ல 100%க்கு 0.1% தான் ஏதோ ஒரு வார்த்தை எப்பயோ வந்துடும், அவ்வளவுதான்.
ஆனா இந்த சீசன்ல அது பேசும்போது அதுக்கான அவசியம் உள்ள இல்ல. ஆமா. இப்ப நீ ஒரு இடம் போற, அந்த இடத்துல அந்த வார்த்தை பேசுறதுக்கான அவசியமே இல்ல. ஏன்னா அவ்வளவு பெரிய கான்ட்ரவர்சியும் இல்ல அங்க. அந்த இடத்துல நீ பேசி என்ன பண்ண போற? உன் கேரக்டரை நீயே தான் அசாசினேட் பண்ணிக்கிற. நான் எப்படி நீயே காட்டிக்கிற? அது ஏன் உனக்கு? உன்னை நம்பி வெளியே ஒரு குடும்பம் இருக்கு, அப்பா அம்மா இருப்பாங்க, இல்ல ஒய்ஃப் இருப்பாங்க, அக்கா தங்கச்சி இருக்காங்க. நான் யோசிச்சதுதான், நான் உள்ள இருந்து என்ன பேசினாலும் என்ன அஃபெக்ட் பண்றாங்களோ இல்லையோ என் ஃபேமிலியை அஃபெக்ட் பண்ணும். அந்த மாதிரி எல்லாருமே யோசிச்சிருந்தாங்கன்னா அந்த வார்த்தை வாயில வந்துருக்கு. பேசுற ஒரு வார்த்தையும் உன்னு நீயா பேசுற, ஆப்போசிட்ல இருக்க அம்மாவை பத்தி அக்காவை பத்தி அந்த மாதிரி தானே பேசுற. அந்த புத்தி உனக்கு இருந்துச்சுன்னா நீ பேச மாட்டல. கண்டிப்பா. அப்ப அந்த அளவு நீ குழந்தையாவா இருக்கு. கரெக்ட் தான். நீங்க என்ன சொன்னீங்க, யோசிச்சு பேசியிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அந்த யோசிச்சா பேசவே தோணி இருக்காது, யாருமே யோசிக்கலாங்க. இவ்வளவுதான் இருக்குன்னு நினைக்கிறேன் மைண்ட். நம்ம போனோம், நடிக்கணும், அடிக்கணும், கத்தணும், போனோம், நடிக்கணும், அடிக்கணும், கத்தணும், அவ்வளவுதான். போனா வந்தா செத்தா ரிப்பீட், வந்தா போனா செத்தா, அதே போனோம், கத்தணும், அடிக்கணும், ரிப்பீட், சாப்பிடணும், போகணும், சண்டை போடணும், ரிப்பீட், அவ்வளவுதான் இருக்காங்க. சோ நீங்க இந்த சீசன் நடிப்பு அரக்கன் திவாகர் பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க? எங்க அவர் அது வந்து இப்ப எப்படி சொல்றது, அவரை பத்தி எனக்கு பேச நிறைய தெரியும். இப்ப நான் பேசணும்னு வச்சுக்கோங்களேன், நீங்க பாத்தீங்கன்னாமா நம்ம ஜெஃப்ரி இருக்காருல்ல, அவரு நம்மளை பத்தி பேசிட்டாரு, அது வேண்டாம். புரியுதா? நீ யார் என்று எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி பேசி வேணாங்கிறீங்க. இப்ப நான் அவரு சொல்றேன்னா, நீ கேமரா முன்னாடி இருக்க, நான் பிக் பாஸ் முன்னாடி அப்படிதான் இருந்தேன், நான் ரியலாவே அப்படிதான் இருந்தேன். நீ பண்றியா, நீ பண்ணு, ஆனா ஒரு கட்டத்துல அது நீ யாருன்னு உனக்கு தெரிய வரப்போ நீ அடங்கிடுவ. அதனால அது வேண்டாம் ப்ரோ, தயவுசெய்து மாத்திக்கோங்க. தொப்பையை குறைக்க ட்ரை பண்ணுங்க. இந்த அருணாகிரி இறங்கி ஊண்டுது தெரியுமா, அதை திருப்பி ஏற்ற ட்ரை பண்ணுங்க. நல்ல பேண்டா எடுங்க, அதுக்கு மட்டும் முயற்சி பண்ணுங்க. இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸ்பெஷலி இந்த சீசன்ல அந்த பிக் பாஸ்ல பாத்தீங்கன்னா டாஸ்க், அந்த சாண்ட்ரா, விஜய், பாருக், அமிர்தன் அந்த இது வந்து ரொம்ப கான்ட்ரவர்சியா போயிட்டு இருந்துச்சுல, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த டாஸ்க்ல நடந்த விஷயங்கள் அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன், கேமை எப்படி அணுகணும்னு எனக்கு தெரியும். பேசி இருக்கலாம், அவங்களை ட்ரிகர் பண்ற மாதிரி பேசி, ஒருத்தர் தள்ளி விட்டு தான் இறக்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை. ஒருவேளை அது அவங்க பண்றாங்கன்னா அந்த டாஸ்க்காக அது ப்ரொஜெக்ட் ஆகாது. நீ யார்? அந்த பிக் பாஸே வந்து நீ யார், உனக்கு ஒரு விஷயம் கொடுத்தா அதை நீ எப்படி அணுகுற, அதுக்கு நீ எப்படி ரூட் பண்ற, எப்படி நீ ஸ்கெட்ச் பண்றதுதான் உன்னோட கேரக்டர் அதுல இருக்கு. நீ தனியா பண்ணா பரவாயில்ல, 2 பேரும் சேர்ந்தா எட்டி வருது. நீங்க எட்டி வருகிற இருக்கவங்களும் யாரு? ஃபீமேல் தான். ஃபீமேலா நான் கம்மியா சொல்ல வரல, ஒரு டாஸ்க்னு வரும்போது 2 பேர் சேர்ந்து ஒருத்தர் அட்டாக் பண்றது தப்பு. அப்படி பண்ணிடலாம். நீங்க தனித்தனியா இண்டிவிஜுவல் கேமை காட்டிருக்கலாம். அதே மாதிரி தானே அரோரா இருந்தாங்க, திவ்யா இருந்தாங்க, சுபிக்ஷா இருந்தாங்க. எல்லாரும் அவங்க தனியா அவங்கவுங்க டீமா நான் சொல்ல வரல. மேபி அந்த இடத்துல சுபிக்ஷா பின்னாடி இருந்தாலுமே சுபிக்ஷாக்கும் அந்த நிலைமை ஆயிருக்குமா? ஆயிருக்காது. சாண்ட்ரா இருந்தனால மட்டும் தான் அது ஆயிருக்கு. ஏன்னா சாண்ட்ரா மேல உங்களுக்கு முன்னாடியே இருந்திருக்கலாம். ஒருவேளை சாண்ட்ரா ஜெயிச்சிருவாங்களோ. இப்ப சாண்ட்ரா ஜெயிக்கல, நீங்க ஜெயிச்சிங்களா? தள்ளி விட்டீங்களே, ஜெயிக்கல. அப்படிதான் என்ன பண்றது? அப்படி பண்ணிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆமா, கரெக்டா. ஓகே, பிக் பாஸ் உங்க ஹோஸ்ட் விஜய் சேதுபதி சார் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவரை பத்தியான ஃபியூ வேர்ட்ஸ். நான் சேது சார்ட்ட பேசுவேன், விஷ் பண்ணுவேன். அது விஷ் பண்றது கூட கொஞ்சம் ஜாலியா தான் விஷ் பண்ணுவேன். கிறிஸ்மஸ் அன்னைக்கு விஷ் பண்ணேன் நினைக்கிறேன், லாஸ்டா கிறிஸ்மஸ் அன்னைக்கு விஷ் பண்ணேன். சார் ஹாப்பி கிறிஸ்மஸ் சார். நான் ஈவினிங்கா போட்டேன் சார். நான் ஈவினிங்கா போட்டது ஏன் தெரியுமா சார்? நீங்க காலையிலேயே போட்டுருந்தா உங்களுக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்ணுவாங்க, அதனால என் மெசேஜ் கீழே போயிடும். அதான் சார் நான் ஈவினிங். ஜெஃப்ரி நீ ஒரு விஞ்ஞானிடா, ஜாலியா பேசணும். அவர் வேற ஏதாவது சொன்னாரா? நான் தனியா ஆபீஸ் போய் மீட் பண்ணேன், சார்கிட்ட பேசினேன், நிறைய சொன்னாங்க. சார் ஒரு புக் சொல்லியிருந்தாரு, அதை நான் படிச்சுட்டு தான் இருக்கேன். கொஞ்சம் சூப்பரா தான் சொல்லியிருந்தாரு. அதாவது என் வாழ்க்கைக்கு என்னென்ன பண்ணா நான் எப்படி இருப்பேனோ அது சொன்னாங்க. கொஞ்சம் கொஞ்சமா நான் அந்த எஃபர்ட்ஸ் போட்டு இருக்கேன், அதுக்கான பலனும் நான் பாக்குறேன். சூப்பர், நைஸ். சோ பிக் பாஸ் பத்தி உங்க ஒப்பீனியன்ல ஒரு பாசிட்டிவ் விஷயம், ஒரு நெகட்டிவ் விஷயம். பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படி இல்லாம பிக் பாஸ் அந்த 2 தான் இருக்கு. அந்த 2ல பாசிட்டிவ் வந்து உனக்கு வந்து அளவு கடந்த ஒரு பாசம் கிடைக்கும். அதை நீ எப்படி ஹேண்டில் பண்ற? உன்னை பத்தி பின்னாடி பேசணும், உன்கிட்ட வந்து நல்லா பேசுவான். உனக்கு பியூரா இருந்தவங்களும் பியூரா தான் இருப்பாங்க. நீ அதாவது நம்ம உள்ள போயிட்டு வரும்போது டபுள் மைண்டா தான் வரும், யாரை நம்புறது யாரை நம்ப கூடாது. 2 பேரையும் நம்பிட்டோம்னா இவனுக்கும் அவனுக்கும் வித்தியாசம் தெரியாம போயிடும். அப்ப இவன் வந்து நம்ம கிட்ட சொல்லும் போது இவன் மேல நம்மளுக்கு வந்து சந்தேகம் வராது. இவனை தான் நம்ம திட்டோம், அவனையா நீ சொல்ற, ஏன்னா உள்ள இருந்து வரும்போது மென்டலா வந்துருக்கும்ல, அவனையா நீ சொல்லுவ அப்படின்னு. அந்த கிடைக்கிற நெகட்டிவ் பாசிட்டிவ கரெக்டா ஹேண்டில் பண்ணும். எல்லாம் எடுத்து அந்த பான்ஸ் பவுடர் மாதிரி தேய்ச்சிக்கணும்னா
லைட்டா தேய்ச்சிட்டா போதும். எங்கெங்க வேணுமோ அங்கங்க போட்டுக்கணும். அப்படி வாரி போடக்கூடாதுங்கிறீங்க. பிதாசுதன் மாதிரி பொறுமையா போட்டுக்கணும் போதும். சோ அதே மாதிரிதான் பிக் பாஸ் குள்ளாடி இருக்கும்போது எமோஷனல் டிராமா வந்து நிறைய இருக்கும். நார்மலா இருக்கிற விஷயம் கூட ரொம்ப பெருசா வெடிக்கும், பெருசா இருக்கும். அதெல்லாம் நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? உங்களோட எமோஷன்ஸ் எல்லாம் நல்ல வேலை கேட்டீங்க. நான் தான் சொன்னேன் ஸ்போர்ட்ஸ்மேன் சொன்னேன்ல. அதுவும் மெயினா டாஸ்க்னு பார்த்தா நீங்க ஒரு மாதிரி வேற ஜெஃப்ரி ஆயிடுவீங்க. அப்படியே பறந்து அப்படியே பாய்ச்சி விளையாடுவீங்களே, அதெல்லாம் எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணீங்க? அதுல ஒரு சண்டை வரும், அந்த மாதிரி எமோஷன் விஷயங்கள்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? எனக்கு வந்து அங்க போடுற சண்டை எல்லாம் எப்படின்னா, டு பி பிராங்க் சொல்லணும்னா எங்க அக்கா பசங்க சண்டை போடுறதுதான் சத்தியம். அது ப்ராமிஸ் தான். அதுதான் நான் கேம் விளையாடுறேன், எல்லாருமே கேம் விளையாடிதான் வந்திருப்பாங்க. எனக்கு வந்து இந்த கையில இருந்து இந்த சதை பேத்துக்கினாலோ இல்ல இந்த கிராக் போன் கிராக் ஆனாலோ தான் எனக்கு பெரிய அடி. கீழே விழுந்து சும்மா ஸ்காருக்குலாம் வந்து நான் டாக்டர் கிட்டயும் போக மாட்டேன், எங்க மம்மிகிட்டயும் போய் அடி படிச்சுன்னு காட்ட மாட்டேன். ஆனா அங்க இதுக்கு கிராஸ் தான், ஆர்டிபிஷியல் கிராஸ் தான். அங்க வந்து டாக்டர் என்னடா தக்கல்லக்கல்லா டாக்டர் டாக்டர் எல்லாருமே டாக்டர் கூப்பிடுறாங்க. எனக்கும் இந்த அடிதான் டாக்டர். நான் அப்ப யோசிச்சேன், நம்மளும் இந்த மாதிரி ஒரு ஆக்டிங்க போட்டு இருந்தா டாக்டர் கிட்ட அடிக்கடி போய் பாத்துனீங்கன்னா எனக்கு என்ன போகலையா அப்புறம் டாக்டர் பாக்க? இல்லங்க, நான் என்னதுங்க போனேங்க, என்ன ரெஸ்ட் ரூம் வரல டாக்டர், மாத்திரை போனேன். அதுக்குதான் நான் டாக்டர் வேற எதுவுமே. இங்க ஒரு வாட்டி கொஞ்சம் பெருசாச்சு, அதை நான் யார்ட்டுமே சொல்லல. அதாவது ராணுவ நான் தள்ளி விட்டதாகவும் ராணுவுக்கு லெக்மெண்ட் டேர் இல்ல செங்கல் நான் தள்ளி விட்டதாகவும் லெக்மெண்ட் டேர் ஆனதாகவும் சொன்னாங்கல்ல அவங்க சொன்னாங்களே ஆனதுல நீங்க பாத்தீங்களே ஹாஸ்பிட்டலோட. அந்த மாதிரி ஒரு கட்டு போட்டுருவாங்களோன்னு ஒரு பயத்துல நான் போல. ஏன்னா எனக்கு பெருசா தெரியல. ஆனா எனக்கு தான் பெருசு, அது எனக்கு பெருசா தெரியல. அதனால நான் விட்டேன். இந்த கடுகு சண்டை, மஞ்சள் தூள் சண்டை அதெல்லாம் நம்மளுக்கு பெருசு இல்லைங்க. கொலா அடியில அச்சுன்னு உருண்டும் போதே வேடிக்கை தான் பார்ப்போம். கடுகு சண்டை நடுவுல போகுமா? அதனால எனக்கு அது பெருசா ஏன் இப்படி பண்றீங்கன்னு தான் தோணுச்சு. ஆனா வெளியே வந்து பார்க்கும்போது அம்மா இதுலயும் போய் நம்ம ஒரு கடுகு எடுத்துருக்கலாமோ அந்த மாதிரி. பட் சொல்றாங்கல்ல, வெளியே வந்த அப்புறம் கொஞ்ச நாள் ஆகும் அந்த டிராமால இருந்து வெளியே வர. அது வேணா உண்மைன்னு ஒத்துக்கணும். எவ்வளவு நாள் உங்களுக்கு எடுத்துச்சு? எவ்வளவு நாள் எடுத்துச்சு? எனக்கு ரெண்டு நாள். அது எப்படின்னா, அவங்க பேசினே இருக்க சவுண்ட் எனக்கு கேட்கல. நான் ஒரு 80 நாள் உள்ள இருந்தேன்னா இந்த 84 நாள் நான் கேட்ட சவுண்ட் எனக்கு கேட்கல. அது எனக்கு தூக்கம் வரல. அப்ப என்ன பண்ணும், உள்ள இருக்க என் ஃப்ரெண்ட்ஸ் சவுண்டு கேட்கணும், அவங்க பேசுற சவுண்டு கேட்கணும். அதனால நான் லைவ் போட விட்டு அப்படிதான் நான் ஒரு 2 நாள் 3 நாள் நான் அப்படிதான் தூங்கினேன். ஓ ஃபுல்லா லைவ் போட்டு அப்படியே அந்த லைவ் போட்டு போன் பக்கத்துல வச்சிட்டு பிக் பாஸ் சவுண்டா ஜெஃப்ரி மைக்க மாட்டுங்க அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணேன். மத்தபடி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசுறது அந்த சவுண்ட் கேட்டாதான் தூக்கம் வர மாதிரி. அது உண்மைதான். ஏன்னா ஒரு 20 நாள் நம்ம என்ன பிராக்டிஸ் பண்றோமோ அது அப்படியே நம்மளுக்கு தொடர்ச்சியா இருக்கும். அதனால அது அந்த டிராமால இருந்து வெளியே வரது கொஞ்சம். ஓகே.